ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாரத்துக்கு மேலே கதை ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நிறைய கதையை உள்ளே கொண்டு வந்து ஒரு மாதிரி குழப்பமாக போய்கிட்டு இருந்தாலும் மீனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு பெரிய ஆர்டர் செய்யும்போது கொஞ்சோண்டு பணம் வாங்கிட்டு ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. சிந்தாமணி தான் ஒரு பெரிய சதி திட்டம் பண்ணியிருக்காங்கன்னு விஜயா கிட்ட சொன்னாங்க. அது சம்மந்தமாக தான் இந்த ப்ரொமோலையும் காட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ மீனா வந்து அந்த பணத்தை நானே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு தான் முத்துக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாங்களாட்டிருக்கு. ஆனால் அந்த பணத்தை வந்து அவங்கெல்லாம் ஏமாற்றிட்டாங்களாட்டிருக்கு. அது விஷயமா பார்த்தா வீட்டில் எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா மீனாவோட அம்மா இருக்காங்க, சீதா இருக்காங்க, இந்தாண்ட சத்யா இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் செஞ்சது பார்த்தா கண்டிப்பாக வந்து சிந்தாமணி தான். ஆனால் சிந்தாமணி இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேச போகிறாங்க. பார்த்தா சுருதியும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா இவங்க எல்லாம் சேர்த்து பிளான் போட்டு தான் இப்போ மீனாவை இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டாங்க. ஏன்னா இது ஒரு 2 லட்ச ரூபா ஆர்டர் அப்படிங்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இவங்க கடனை வாங்கியிருப்பாங்களாட்டிருக்கு. இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் முத்து பார்த்தா சவாரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக வெளியூர் போயிட்டார். இப்போ மீனாவே தனியாக இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இது சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோவும் அடுத்து வரும். அந்த ப்ரொமோ பார்த்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து அடுத்து பரசு வீட்டில் நடக்க போகிற கல்யாணத்தப்ப எல்லா உண்மையும் கொஞ்சம் முத்து மீனாவுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ அந்த மலேசியா மாமா யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அப்போ அவங்க டீட்டெயில் கேட்டாங்கன்னா ஏதோ கொஞ்சம் உண்மை தெரிய வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரோஹிணி சம்மந்தமாக எந்த உண்மையும் தெரியாமல் ஒரு மாதிரி கதையை வந்து மூடி மறைச்சி கொண்டு போகிறது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா சீதாவோட காதல். இப்போ பார்த்தா சீதா அந்த அருண் போலீஸை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அருண் போலீஸுக்கும் முத்துக்கும் ஏற்கனவே ஆவாத இருக்குது. ஆனாலும் அவங்க 2 பேரும் பார்த்தா 2 பேர் லாஸ்ட் எபிசோடில் ஒன்றா பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தா 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தா ரோஹிணியோட ஃப்ரெண்டு இருக்காங்களா வித்யா, அவங்களும் பார்த்தோம்னா அவங்களோட ஃப்ரெண்டை முத்துவோட ஃப்ரெண்டோட தம்பி அவங்களையும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்படி நிறைய குழப்பமான ஸ்டோரிலாம் போயிட்டுருக்கு. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னமோ சூப்பரான ஒரு கதை தான். அதாவது கூட்டு குடும்பத்தில் நடக்கிற கதையை ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் இப்போதைக்கு பார்த்தா சம்மந்தம் இல்லாத கதையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ முத்துக்கும் மீனாவுக்கும் ரோஹிணி சம்மந்தமாக இருக்கிற உண்மை ஏதாவது தெரிய போகுது. அதை வச்சு தான் அடுத்து ஸ்ட்ராங்காக ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லாவே கெஸ் பண்ண முடியுது. இதுக்கிடையில் மீனாவோட பிரச்சனையை வச்சு ஒரு வாரம் ஸ்டோரி ஓட்டலாங்கிற மாதிரி தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்து ப்ரோமோ வந்ததுமே என்ன பண்ணுறாங்கிறத தெளிவாக நம்ம ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.